அனைவருக்கும் வணக்கம். இந்த மதிய வேளையிலே அதிக நேரம் உங்களை காக்க வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக நம்ம உரையை முடிச்சுட்டு அடுத்து சார் அவங்க பேச இருக்காங்க. அடுத்தடுத்து நம்ம டாக்டர்ஸும் அவங்க பேச இருக்கிறாங்க. இங்கே 20 டாக்டர் தான் நாங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா 40 டாக்டர் வந்தாங்க. 40 டாக்டருக்கு அப்புறம் போக போக கிட்டத்தட்ட 55 டாக்டர்கள் நம்ம டாக்டர் இங்கே இருக்கிறாங்க. அந்த டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பிஸி ஷெட்யூல் ப்ளஸ் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறாங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது பேசும்போது தான் அவங்களோட ஒர்க்லோடு எல்லாம் தெரியுது. அந்த இதுலேயும் நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு சில விஷயங்கள் நம்மளோட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம சமுதாயத்தை விட்டு நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் கேட்டால், அதாவது கரெக்டான ட்ரீட்மெண்ட் கேட்கும்போது அத்தனை டாக்டரும் மனசார என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த இதை ஒவ்வொரு டாக்டரையும் நான் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டா நல்லா இருக்காதனால பொதுவாக நம்ம சமுதாயத்தை சார்ந்த அத்தனை டாக்டருமே நம்ம சமுதாயத்தை மட்டும் இல்லை, நம்ம சொல்லிட்டா நம்ம சங்கத்திலேருந்து சொல்லிட்டா யாருக்கு வேணாலும் அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே அருமையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனாலேயே நாங்கள் அத்தனை டாக்டரையுமே சிறப்பாக அவங்கள கவனிக்கணும், ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சமுதாயத்துக்கும் சமுதாய மக்களுக்கும் ஏதாவது செஞ்சுட்டு போகணும். ஏன்னா பெரிய லெவலில் எங்ககிட்ட இருக்கா இல்லையான்றதை பற்றி நாங்கள் எதையுமே கவலைப்பட போகிறதில்ல. அதே மாதிரி எங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அந்த விஷயங்களை மட்டும் பேசுகிறோம். அதில் ஃபார்மாலிட்டிஸ் பார்க்குறதே கிடையாது. அதில் நல்லதுன்னு பண்ணால் ரைட், ஓகே, இதை செஞ்சிடலாம். பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளை இந்த காலத்துக்கு தந்தாப்புல வளர்க்குறோம். ஆனால் கொஞ்சம் பார்த்து வளங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலங்கள் முன்ன மாதிரி இல்லை. ஏன்னா முன்னாடி டீச்சர் அடிப்பாங்க, அவங்க நல்ல மனசோட நல்லா இருக்கணும்னு அடித்தாங்க. இப்போ எந்த டீச்சருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த அட்வைஸ் பண்ண முடியாது, நல்லது சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அப்பா அம்மா கண்டிப்பாக தன் குழந்தைய கண்டிப்பாக பார்த்தாகணும். வேலை பளு இருக்கும், தயவு செய்து கொஞ்ச நேரமாவது குழந்தை கூட இருங்க. பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தன் குழந்தைகிட்ட கஷ்டத்தை சொல்லி வளங்க. ஒரு டாக்டராக இருந்தாலோ இல்லை ஒரு விவசாயியாக இருந்தாலோ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலோ என்னென்ன மாதிரி கஷ்டப்படுறோம், நாங்கள் எப்படி வந்தோம், என்ன மாதிரிலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளங்க. தன்னோட கஷ்டத்தை பார்த்து வளர்கிற குழந்தைய கண்டிப்பாக பெரிய லெவலில் வருவாங்க. சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் பெரிய முன்னுதாரணமாக இருப்பாங்க அப்படின்றத நான் தயவுசெய்து சொல்லிக்கிறேன். கஷ்டத்தை சொல்லி வளங்க, நல்லதை சொல்லுங்கள், நல்லதை செய்ய சொல்லுங்கள். நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதோட என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.